நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கும் அன்பனங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சிவராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சௌராம். மனிதனாக பிறந்த நாம் நம்முடைய உள்வினையை எப்படி அழிக்கிறது, அழிப்பது, வைப்பிங் அப்படின்னு கேட்குறாங்க கேள்வி. எப்படி அழிக்கிறது? ஸ்டேஷனரி ஷாப்ல போய் நல்லா பெரிய ரப்பர், இங்க் அழிக்கிற ரப்பர் இருக்குல்ல, வாங்கிட்டு வந்துடலாமா? வாங்கிட்டு வந்து நெத்தியை போச்சு இப்படி தேய்ச்சா பாவங்கள்லாம் கழிஞ்சிருமா? இல்லை சுடுதண்ணில் போட்டு அப்படியே முக்கி 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 இருக்கலாமா? ஆசிட் வாஷ் பண்ணிக்கலாமா? பாவங்கள்லாம் கழியுமா? எதுக்கும் அடங்காத அந்த ஜடம் இல்லையா, எதுக்குமே அசராத இது ஒரு பிறவி. உடம்பு பூரா விஷம், உச்சாந்தால இருந்து உள்ளங்கால் வரைக்கும் விஷம். யாருக்கு? நமக்கு தான், மனிதனுக்கு தான். அத்தனை மிருகம் அந்த புல்தொழில் நடந்து போகுது. அந்த புல்லு காயுதா? இல்லையே. தனம் போகுதா? இல்லையே. நம்ம நடந்து போறோம், 4 பேர் நடந்தா அந்த அந்த புல்லெல்லாம் காய்ஞ்சி போயிடும். அந்த அது ஒரு வழியாவே மாறி போயிடும். என்ன அர்த்தம்? எவ்வளவு விஷம் நம்ம உடம்புல இருக்குது. பேருதான் மனுஷன், ஆனா உடம்பு பூரா விஷம். ஒண்ணும் இல்லைங்க. நீங்க ஒரு புடி அரிசி வாயில போடுங்க, காலங்காத்தால எந்திரிச்சு வெறும் வகுத்துல ஒரு புடி பச்சை அரிசி, ஏதோ அரிசி வாயில போட்டு 10 நிமிஷம் வாய வச்சுட்டு வெளியே போய் கோழிலாம் இருக்கிற பக்கம் போய் துப்பி பாருங்க. எந்த கோழி வாயில இருந்து கீழே விழுந்த அரிசி திங்குதோ செத்து போயிடும். தெரியுமா உனக்கு? ஏன்? வாயில அவ்வளவு விஷம் இருக்குது. பாம்புக்காவது வாயில மட்டும்தான் விஷம், பல்லுல தான் விஷம். மனுஷனுக்கு பூரா விஷம். புரியுதுங்களா? அப்போ எப்படி அழிக்க முடியும்? மனுஷனா உன்னை பிறக்க வச்சிருக்கான். கடைசி இதுதான். எல்லா பிறகும் ஒரு 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 செல் தாவரத்துல இருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட செல்லு மாறி 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 என்ன, 1 புத்தி, 2 புத்தி, 3 புத்தி, 4 புத்தி, 5 புத்தி. இப்ப எத்தனை புத்தி இருக்கு நமக்கு? 6 6 சென்ஸ், 6 சென்ஸ் இருக்கும். மனுஷன் சொல்லக்கூடிய எல்லாருக்கும் 6ஆம் அறிவு. 7ஆம் அறிவுன்னு படம்லாம் வந்துருச்சு. 7ஆம் அறிவுங்கிறது என்னங்கிறது விளக்கம் சொல்றேன் அப்புறமா. இப்ப மனுஷனுக்கு இருக்கக்கூடிய இந்த 6 அறிவு கொடுத்துருக்கான். இந்த 6 அறிவை நம்ம அறிவை பயன்படுத்துறது இல்லை. ஒரு 4 அறிவு மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. பாக்கி 2 அறிவு தூங்கிட்டு இருக்குது. ஏன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு சோம்பேறி இருக்கிறாங்க. வேற அந்த சோம்பேறி அதாவது நமக்கு இலகுவாக எல்லாம் போக வேண்டும். என்ன சொல்றது, ஈஸி கோயிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஈஸியா இப்ப எல்லாமே போயிடணும், எல்லாமே நம்ம நடந்தோம்னா நம்ம ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அப்படியே விளைஞ்சாம உட்காந்துட்டு ஆடாம பாடாம ஆடல் பெறலாம் இருக்குன்னு ஆசைப்படுறோம். அதெல்லாம் முடியாது. வாழ்க்கைனா கஷ்டப்படணும். மனுஷன்னா வேர்வை சிந்தணும். வேறு சிந்தாம நம்ம முன்னுக்கு வர முடியுமா? ஏதோ ஒரு விதத்துல வேற சிந்தும், அவன் சிந்தாம இருக்க மாட்டான். அது என்ன விதங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஸோ இப்போ இந்த ஊழ்வினை அழிக்கிறதுக்கு என்ன வழி? என்ன ஊழ்வினை? ஊழ்வினை என்னென்ன? ஊழ்வினை உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய செயலா? அந்தராத்மா, அந்த உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா செய்யக்கூடிய செயல்களை, செய்த செயல்களை நாம் அழித்தோமானால் அடுத்தது நமக்கு நல்லதே நடக்கும். நாளைக்கு நமக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் வருதுன்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன சந்தோஷமா இருக்கும். எவ்வளோ ஆடல் பரலாம் இருக்கும். 10,000 ரூபாய் வரதுக்கு என்னெல்லாம் வழி பண்றோம். இப்போ லாட்டரி சீட் இன்னைக்கு உனக்கு வந்து 1 கோடி ரூபாய் வந்துச்சு, எப்படி போய் வாங்குவ? அதுக்கு என்ன மூச்சு பண்ணுவ? டாடா காலையில் நைட்டு போய் தூக்கம் வராது, காலைல தூக்கம் வராது, கிளப்பி மேக்கி நடப்பேன். காலையில் வந்துச்சு நேரத்துக்கு குளிக்க கூட மாட்டேன். அந்த சந்தோஷத்தில் இப்போ 1 கோடி ரூபாய் பணத்தை மாற்றணுமே, லாட்டரி சீட்டை கொண்டு போய் என்ன கொடுக்குறது, எது பண்றது, கொண்டு போய் எந்த பேங்க்ல டெபாசிட் பண்றது, எப்படி தருவான், எப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். அழிந்து போகும் பணம், அழிந்து போகும் இந்த உலகத்தில அழிந்து போகக்கூடிய இந்த செல்வத்தை வைத்து நாம் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். செல்வம் ஏன் பேர் வச்சாங்க? செல்வோம், சொல்லாமல் செல்வோம், யாரிடமும் நாங்கள் தங்க மாட்டோம், சுற்றி கொண்டே இருப்போம். உலகம் சுற்றும் வழிபென்கிற மாதிரி என்ன, உலகம் சுற்றும் செல்வம். பணம் எங்கேயாவது சொல்லிட்டு போகுதா? சொல்லு, சொல்லிட்டு வந்துருக்குதா? இல்லையே. அதுதான் பேர் வைக்க செல்வம்னு வச்சாங்க. சொல்லாமல் செல்வதற்கு பேர் செல்வம். அப்ப அந்த செல்வத்தை நம்ம வந்து எவ்வளோக்கு அதிகமா நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டுத்தான் ஆகணும். ஏதோ ஒரு விதத்துல உடல் அளவிலேயோ இல்ல மன அளவிலோ
இல்லது ஏதோ ஒரு விதத்துல நமக்கு சில கஷ்டங்கள் வரும். அந்த நிலைமையை தாண்டி போகும்பொழுதுதான் நாம் என்ன செய்வோம்? நமக்கு தேவையான இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க முடியும். இப்போ ஒரு முருகன் கோயில் பழனி எடுத்துக்கோமே. பழனி மலை மேல ஏறுறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறோம். வயசு பசங்க எழுதுவாங்க, வயசானவங்க. நான் 30-40 வயசுக்கு மேல சிரமப்பட்டு படி ஏறாவது 2 படி யானை பாதை ஒன்று இருக்கு தனி. அதுல ஏறி போய் மேலே போய் அப்பாடா அந்த மேல போய் நிற்போம். அப்போ அந்த மேல ஏறி போகக்கூடிய எவ்வளவு கஷ்டங்கள் நீ வாழ்க்கையில அந்த மேல பட்டிருக்க. அது மாதிரி உன்னுடைய வாழ்க்கையிலையும் எல்லா கஷ்டங்களும் பட்டால்தான் உன் ஊழ்வினை உன்னை விட்டு விலகும். ஊழ்வினை அழிப்பதற்கு வேறு வழியே கிடையாது. நீ எந்த சாமி வேணா கும்பிடு, எந்த மந்திரம் வேணா சொல்லு, இல்லை என்ன வேணா செய்யு. ஊழ்வினை என்று சொல்லக்கூடிய உன் கடந்த கால செயல்களை, நல்ல செயல்கள், கெட்ட செயல்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் ஊழ்வினை அழிச்சு போயாண்டா. உதாரணத்துக்கு ஒரு மந்திரம் டமடி முடி டம டம நீண்டு அது ஒரு மந்திரம். இது சொன்னா அழிஞ்சு போயிருன்னு நான் சொல்றேன். சரிங்கன்னு எல்லாமே சொல்றீங்க. ஊழ்வினை எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னு செத்து போயிருவீங்க. எப்படி சாமி கேட்குறியா? கேட்குறேன், சொல்றேன். ஊழ்வினை அற்றுவிட்டது என்றால் உனக்கு நல்லதும் கிடைக்காது, கெடுதலும் கிடைக்காது. நீ என்ன பண்ணுவ? நியூட்ரல் ஆகிடுவ. நியூட்ரல் ஆச்சுன்னா நீ கோமா பேஷண்ட். அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? பெருவேற்ற நிலைக்கு போயிடுவோம். எதுக்கு நமக்கு? எல்லாருமே போக முடியாது. செத்து போறேன்னு சொன்னவெல்லாம் சாக மாட்டான். எல்லாரும் சாகிறது கடைசியா தான் அவன் சாக நினைப்பான், சாக மாட்டான். சாபத உயிரை விடுவதற்கு தைரியம் வேணும். எல்லாராலையும் முடியாது. சரியா? என்ன வருத்தப்பட்டாலும் சரி, என்ன சிரமம் இருந்தாலும் சரி, அதெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. உன் உயிர் இதன் மூலியமாக இந்த இடத்தில் இப்படித்தான் போகும் என்று அவன் கணக்கு போட்டிருப்பான். அது பிரகாரம் தான் போகும். அப்போ ஊழ்வினை அழிக்குவதற்கு வழி ஒன்றும் அறிந்திலேன், வழி ஒன்றும் அறிந்திலேன். ஒரே ஒரு வழி இருக்குது. முயற்சி பண்ணி பார்ப்போம். அது உண்மையா போயாங்கிறது எனக்கு தெரியாது. நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன? தியானம் என்று சொல்லக்கூடிய ஒரு வழி. தியானத்துல என்ன பண்றோம்? மனசை ஒருநிலைப்படுத்துறோமா? ஒருநிலைப்படுத்தி என்ன பண்றோம்? அடுத்த கட்டத்துக்கு போறோமா? அடுத்த கட்டம் என்ன? மனசு ஒன்று ஆகி போச்சுன்னா அடுத்து நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்கள்லாம் நமக்குள்ள எண்ணமா வரும். அதுக்குள்ள நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிப்பு கிடைச்சாச்சுன்னா அப்புறம் என்ன? விடுதலை, விடுதலை, விடுதலை. அப்ப ஊழ்வினை அழிச்சிடும். ஊழ்வினை அழியும் போது என்ன ஆகும்? நல்லது கெட்டது எல்லாமே அழியுங்கள. அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. கெடுதல் மட்டும்தான் அழியுமா? ஏன்? ஊழ்வினைங்கிற கணக்கு 2 வரும் தானே. நல்லதும் வரும், கெடுதலும் வரும் தானே. நல்லது வந்தா மட்டும் ஏன் ஏத்துக்கிறீங்க? ஒரு ரூபா லாட்டி சீட்டு எழுதுது, அது நீ செஞ்ச புண்ணியம்பாங்க. ஒரு ரூபா லாஸ் ஆகுது, நீ செஞ்ச பாவம்பாங்க. ஏன் பாவம் மட்டும் உட்காந்து ரூம் போட்டு உட்காந்து அழுகுறீங்க, புண்ணியம் மட்டும் சிரிக்கிறீங்க? பைத்தியக்காரங்களா? ஊழ்வினை அழிக்க முடியாதுப்பா. கண்டிப்பா அழிக்க முடியாது. வேணா சொல்லிக்கலாம். அழிச்சா இப்படிதான் அழிக்க முடியும். அழிச்சோம்னா 2 போயிடும். அப்ப நீங்க அவ்வளவுதான். சமத்கயா சமாத்தோத்தாக. ஆகவே ஊழ்வினை அழிப்பதற்கு நீ முயற்சி செய்யாத. ஊழ்வினையை வந்தவனையை வருகின்றவனையும் என அனுபவிக்க கற்றுக்கொள். பொறுமையோடு அனுபவித்து அதை உன்னை விட்டு போகட்டும். புரிஞ்சுதா? எல்லாம் ஏடிஎம் வந்தா கார்டுல கொண்டு சொல்லுறது, பணத்தை டக்கு டக்கு டக்குன்னு எடுக்கிறது. டெபாசிட்ல பணம் தான் எடுக்க முடியும். ஏன் என்ன வரும்? ஒன்றும் வராது. எம்டி, 0 பேலன்ஸ் வரும். இப்பதான் வாழ்க்கை. ஊழ்வினை அழிக்க கற்றுக்கொள்ளாதீர்கள். ஊழ்வினையை ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் அதன் அனுபவத்தை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். சாய்ராம்.